வந்துட்டானா இவனை அடிச்சே கொள்ளணும். இவன் எந்த லைவ் போனாலும் அங்கே எல்லாரையும் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த பண்ணாட மரியாதை தெரியாதவன் போல் எப்படி கதைக்கணும்னு தெரியாது. குரலில் போட்டு மிக்சி மிளகாயும் ஒன்றா சேர்த்து போட்டு உரல் போட்டு இடித்து நல்லா மூஞ்சில் வச்சு தேய்ச்சிக்கோ. என்னது தேய்க்கிறது? சாலை என்கிட்ட ஒரு க்ரீம் இருக்குது. வேண்டாம், நீ தேவையில்லை, வச்சுக்கோ. எனக்கு அம்மா வாங்கி தருவா க்ரீம். நோ தேங்க்ஸ். சரியா பிரதர்? செல்லக்கூடிய 2 வாட்டி ஸ்க்ரீனை தட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புரியுதா அக்கா? ஐயோ அக்கா அக்கான்னு போட்டு உசுரை எடுக்கிறீங்களேடா. ஏய் தம்பி, உன்னை நான் கருப்பை உன்னை டைம் அவுட் போடுறேனே. ஆகலும் ஊப்தா அமன் போட்டுக்கிட்டு இருக்காய். கன்றாவியாக கிடக்குது. ஏண்டா எனக்கு தெரியாது. நான் சும்மா நோமலாக படிப்பேன்டா. எனக்கு சும்மா நோமலாக தெரிஞ்சதை படிப்பேன். நீங்கள் வந்து ஆகலும் சீப்பாக போடுறீங்க. எனக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்லியே தந்துடுவீங்க போல். கெடுத்து விட்டுருவீங்க போல். நல்ல பிள்ளைய கெடுத்து விட்டுருவீங்க போல். போங்க அங்கே. அடுத்தவர் வந்துட்டார். வாழை மூலையில் என்ன இருக்கான்? போய் அங்கே. சொல்லி அடிக்கிறதுல கிள்ளி, சொல்லாமல் அடிக்கிற இடத்துல திருப்பாச்சி, சொல்லியே சொல்லாமல் அடிக்கிறதான் சிவகாசி. செம்ம அண்ணா. ஹலோ சொல்லுங்க. ஆமாம் தம்பி, 1000 பேர் பார்க்குறாங்க. 420 லைக் தான் வந்துருக்குது. செல்லக்குட்டியில் 2 வாட்டி ஸ்க்ரீனை தட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷார்ட் வீடியோஸ் பாருங்கள். புரியுதா? அடுத்த பிரபா ஃபுட் ஐஸ்கிரீம் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீ பார்க்கல இல்லை? அவள் பாரு, எப்படி நல்லா தான் இருக்குது. வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல, ஏற்கனவே போய் பாருங்கள். போய் சாலினி, இரவு தூங்கும்போது உங்கள் என்னது பேட்கமன் ஞாபகத்தை வந்து மூடாக இருக்கீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் உண்டு. இல்லை லூசு, சித்திரவதையாக கிடக்குது. லைவ் வரவே இப்போ கூட எனக்கு லைவ் வரவே பிடிக்கலடா. நல்லா படுத்து கொண்டு கிடந்தேன். ஏண்டா ஐயோ 3:30 ஆச்சே, லைவ் போடணுமே 2 போட்டு தான் வந்தேன். விசில் அடிக்குது. உங்களோட வாட்கமன் தொல்லை தாங்க முடியலை. ஆபாசகமான பேசுபவர்களை மத்தியில் உண்மையான அழகால் அவர்களை சொல்கிறாய். ஐயோ ஐயோ. ஆரியா என்ன போராட்டினது? வாங்க வாரன். அழகா இருக்கிறாய், அறிவாளியா இருக்கிறாய். நான் எதை ரசித்தா சொல்லிவிடும். வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே, அந்த பாட்டு பிடிக்கும் அண்ணா. செல்லக்குட்டியில் 2 வாட்டி ஸ்க்ரீனை தட்டி லைக் பண்ணுங்க. 439 லைக். இன்றைக்கு 2000 லைக். புரியுதா? சரவணண்ணா, நான் வந்து என்ன சாப்பிட்டேன் சரவணண்ணா? மீன் கறி சாப்பிட்டேன். மீன் பொரியலும் சோறும். மீன் பொரியலும் சோறும் சாப்பிட்டேன். அக்கா நான் மதுசன். ஓகே மதுசன் அக்கா, சாப்பிட்டீங்களா? அடுத்த கமெண்ட்டை காணும். அக்கா நீ எப்படி இதுக்கும் என்ன புரியலை விஜய், என்ன சொல்கிற? அக்கான்னு போட்டு என்ன கதைக்கிற? பார்த்துக்கோ. அக்கான்னு போடாத, ஆண்டின்னு போடு. அக்காவுக்கு மரியாதை கொடுங்க பாப்போம். சரியா? அந்த நீங்கள் வந்து ஆறான்னு வச்சுக்கோ, அது ஒரு ஐட்டமாக இருந்துட்டு போகுது. அதை நீ அக்கா அதை கொடுக்குற மரியாதை கொடு. உன்னை விட பெரிய வயசுக்கு மூத்தவ தானே, ஏன் அக்கா போட்டு பேசுகிற? வாடா போடா சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த அக்கான்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீ கேவலமாக போடுற பேர் அந்த கமெண்ட்டு, அது உன் வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சியும் அசிங்கப்படுத்துது நீ கதைக்கிற கதை. சரியா? நீ வந்து உனக்கு ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், அவையில வச்சுக்கொண்டே நீ வந்து இன்னொரு அக்காவை அசிங்கப்படுத்துற. அப்போ நீ அந்த அக்காட்ட போய் அக்கா அண்டு கூப்பிடுறதெல்லாம் உனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி கூப்பிடாது. அவாவே என்ன கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடு. என்னோட கதைக்கிற மாதிரியே உன் அக்காட்டையும் போய் கதை. புரியுதா? உங்களுக்கெல்லாம் உரைக்காதுடா. நீங்கள்லாம் சோறா சாப்பிட்றீங்க, 3 நேரமும் மனுஷர் சாணத்தை தானே சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு அறிவு என்ன? நேராக வரப்போது எல்லாம் குறுக்கால தான் போகும் அறிவு. போங்கப்பா உங்களோட அறிவும் நீங்களும். ஏன்னா யூடியூப்பில் நல்ல கமெண்ட் வர போல் வீடியோ போடுங்க. ஆண்களை கெடுப்பது பெண்கள் தான். ஆமாம், இவர் பெரிய உலக பாலசுப்ரமணியம். அடா போயாங்களே. ஏன் உனக்கு அறிவு இல்லையா கேட்குறேன். சரி, பெண்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு அங்கே அறிவு போணுச்சு? நீ என்னத்தை டெய்லி என்ன நாய் பீயா திங்கிற? மனுஷர் பீ தானே திங்கிற, சோறு தானே சாப்பிட்ற. அப்போ உனக்கு அறிவு இல்லையா? பொண்ணுங்களை சாப்பிட தேவையில்லை. சரியா? பொண்ணுங்க ஒழுங்காக தான் இருக்காங்க, நீங்கள் தான் தப்பாக மெசேஜ் போடுறீங்க. ஒரு பொண்ணு இழுத்து போத்திட்டு வந்து லைவ் போட்டாலும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? இந்த கமெண்ட் தான் பண்ணுவீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லாது. நீங்கள் என்னென்னலாம் படம் பார்க்குறீங்கன்னு யாருக்கு தெரிந்தால் சொல்லுவான் லைவில். ஐயோ அக்கா நீங்கள் பிட்டு படம்